Alhamdulillah wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநெறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கியாமுல் லைல் என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான வணக்கத்தை நிறைவேற்றி கொண்டவர்களாக இந்த சபைகளிலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். உண்மையில் நாம் இந்த உலகத்தில் அமல் செய்கிறோம். ஏதோ ஒரு சில அமல்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்தேற்றியாக செய்துவிட்டால், தொழுகையை நிறைவாக நிறைவேற்றிவிட்டோம் என்று தன்னிறைவு அடைந்து கொள்கிறோம். ஜக்காத்தை நாங்கள் சரியான முறையான முறையில் கணக்கெடுத்து கொடுத்து விட்டோம் என்று தன்னிறைவு அடைந்து கொள்கிறோம். ரமலானுடைய நோன்பில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நிறைவேற்றி விட்டோம் என்று தன்னிறைவு அடைந்து கொள்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றை கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தன்னிறைவை அடைந்து கொண்டு நாங்களே நம்மை சொர்க்கவாதி போன்று காட்டிக்கொள்கிறோம். அந்த அளவுக்கு எண்ணிக்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். உண்மையிலேயே சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய ஒரு சில அமல்கள், செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் எங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போகுமா என்று கேட்டால், சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அப்படி அதை பார்க்கவில்லை. நாமெல்லாம் எப்படி இன்றைக்கு சின்ன சின்ன அமல்கள் எல்லாம் செய்துவிட்டு இந்த அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கையோடு இலகுவாக கடந்து செல்லுகிறோம். ஆனால் உண்மையில் சஹாபாக்களுடைய வாழ்வு, அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய செயற்பாடுகள் என்னையும் உங்களையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இப்னு முலைகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாபிஈன், அவர் சொல்றாரு, சஹாபாக்களை சந்திச்ச ஒரு மனுஷன், அவர் சொல்றாரு, அதிரக்து ஸலாஸீன மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய வாழ்நாளில் 30 சஹாபாக்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் குல்லுஹும் யஹாஃபூன நிஃபாக அலா நஃப்ஸிஹி, தன்னிடத்திலே நயவஞ்சகத்தனம், நயவஞ்சகத்தன்மை இருக்குமா அப்படி என்றுதான் அவர்கள் அஞ்சிக் கொண்டார்கள். அவர்களில் எவருமே எங்களுடைய ஈமான் என்பது மீகாயிலுடைய ஈமானை போல, ஜிப்ரீலுடைய ஈமானை போல, மலக்குமார்களுடைய ஈமானை போல எங்களுடைய ஈமான் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒருபோதுமே சொன்னது கிடையாது. உண்மையும் தானே சகோதரர்களே? அந்த சஹாபாக்களுடைய வாழ்வு அப்படித்தான் இருந்தது. நாம் எல்லாம் இன்றைக்கு ஹதீஸ் கிதாபுகளை, புத்தகங்களை புரட்டி பார்க்கிற பொழுது, தொழுகை என்ற பாடத்தை புரட்டுற பொழுது, நோன்பு என்ற பாடத்தை புரட்டுற பொழுது, ஒவ்வொரு பாடங்களையும் ஒவ்வொரு மார்க்க சட்டங்களையும் படிக்கிற பொழுது, புரட்டுகிற பொழுது, அங்கு நாங்கள் சந்திக்கிற ஒரு நபித்தோழரினுடைய பெயர் அதிகமாக பயன்படுத்தப்படும். அவர் யார்? அபூ ஹுரைரா என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர். சஹாபாக்களுடைய காலத்திலேயே அவருக்கு ஒரு விமர்சனம் வந்தது. என்ன விமர்சனம் தெரியுமா? இவர் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் நிறையவே நபிமொழிகளை அறிவிக்கிறார். எப்படி இவருக்கு சாத்தியம்? எப்படி இவருக்கு சாத்தியம்? அப்படி என்று சொல்லுகிற, அப்படி என்று எதிர்பார்க்கிற ஒரு நிலை அவர்களிடத்திலே உருவானது. அவர் சொல்கிறார், என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம், என்னோடு ஒட்டி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு அவர்கள் தொழில் செய்கிற தளங்களிலும் வியாபார பூமிகளிலும் சுத்தி வருகிற போதெல்லாம்
நான் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒட்டி நின்று இறை தூதர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் செவியேற்று பதிவு செய்து இந்த உலகத்திற்கு நான் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்ற செய்தியை அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நபித்தோழர். எந்த ஒரு பகுதியை புரட்டினாலும், ஹதீசுகள் ஒவ்வொன்றினுடைய அறிவிப்பாளர் வரிசைகளை படித்தாலும் ஆழமான உன்னதமான வார்த்தைகளால் நிரம்பிய ஒருவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய மரண தருவாய் நானும் நீங்களும் ரொம்ப தெளிவாக பாடம் படிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை தருணம் சகோதரர்களே. ரொம்ப தெளிவாக படிக்க வேண்டிய வாழ்க்கை தருணம். அந்த நபித்தோழர் மரண தருவாயில் இருக்கிறார். அவரை சுற்றி பிள்ளைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். தேம்பி தேம்பி அழுகிறார். கேட்கப்படுகிறது, என் பாசமான தந்தையே, நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகிறீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரினால் நன்மாராயணம் சொல்லப்பட்ட ஒரு உன்னதமான மகான் அல்லவா? நீங்கள் இவ்வாறு தேம்பி தேம்பி அழுவதற்குண்டான காரணம் என்ன? அப்படி என்று கேட்ட நேரம் அவர் சொல்கிறார், லா அபுகா அலா துன்யாக்கும் ஹாதி. நீங்கள் நான் வாழுகிற இந்த உலகத்தை குறித்து நான் அழவில்லை. நான் இந்த உலகத்தை நினைத்து நான் வருந்தவில்லை. எதை குறித்து தெரியுமா நான் அழுகிறேன்? வலாக்கின் அபுகா அலா புஅதி சஃபரி வ கில்லத்தி ஜாதி. நான் மிக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. மறுமையை நோக்கி போகிறேன். மன்னரையை நோக்கி போகிறேன். அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை சந்திக்க போகிறேன். அந்த ரப்பினுடைய அந்த விசாரணைக்கு முன்னாடி நான் நிற்க போகிறேன். மிக நீண்ட தூரமான பயணம். இந்த பயணத்தை நான் சந்திப்பதற்கு தயாரான நிலையில் நிற்கிறேன். ஆனால் இந்த பிரயாணத்திற்காக வேண்டி நான் கட்டிக்கொள்ளுகிற கட்டுச்சாதனமோ அது ரொம்ப குறைவானதாகத்தான் இருக்கிறது. யாருங்க சொல்றாரு? இந்த உலகத்தில் நபித்தோழர்களில் அதிகமாக ஹதீசுகளை அறிவித்த ஒரு உன்னதமான மாமனிதர் சொல்லுகிற வார்த்தை என்றால் அந்த நபித்தோழருக்கு தன்னுடைய மரண தருவாயில் தான் செய்த அமல்கள் எல்லாம் போதாமல் போயிடுமோ என்று அஞ்சுகிற நேரம் நாங்கள் சாதாரணமாக ஒரு தொழுகையை தொழுது விட்டு நோன்பு பிடிச்சிட்டு அல்லது சுபகுக்கு நேரத்தோட வந்து பள்ளியில உட்கார்ந்துட்டு அல்லது சஃபுல நின்று வந்துட்டு அல்லது கியாமுல் லைல்ல வந்து நாங்க நின்றுட்டு எங்களுடைய உள்ளம் சுவர்க்கவாதியினுடைய நினைப்பை அப்படியே ஏண்டி எடுக்கிறது என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் பயப்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் நீங்கள் சூரா அல் முஃமின் என்று சொல்லுகிற அத்தியாயத்தின் 60வது வசனத்தை கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யுத்தூன பிமா ஆத்தௌ. அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஜகாத்தை தர்மத்தை அவர்கள் கொடுப்பார்கள். வல்லதீன யுத்தூன பிமா ஆத்தௌ. அவர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா? வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவர்களுடைய உள்ளங்களோ தங்கள் ரப்பின் பக்கம் நாங்கள் மீண்டு செல்லுவோம் என்று சொல்லுகிற அந்த நிலையிலே அந்த உள்ளங்கள் அங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கொடுக்க வேண்டியதை அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், தர்மம் செய்வார்கள். அவங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் ரப்பிடத்தில் திரும்பி போவோம், எங்களுடைய ரப்புக்கு முன்னாடி நாங்கள் நிற்போம், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி நான் எழுந்து நிற்கப்படும் அந்த நாள் என்று அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சு நிற்கிற அந்த பயங்கரமான அந்த மறுமையை, அந்த வாழ்க்கையை, எதிர் வாழ்க்கையை நினைத்து பார்த்து அந்த உள்ளம் நடுங்குகிற நேரம் அவர்கள் அதை கொடுத்து கொண்டிருப்பார்கள், தர்மம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்கு அழகான ஒரு விளக்கம். ஆயிஷாவே, இந்த உள்ளங்கள் எல்லாம் அஞ்சுகிற பயப்படுகிற நிலையில் அவர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த கூட்டம் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏதோ இந்த உலகத்தில் மது பாவனையிலும் திருட்டு செயற்பாடுகளிலும் அசிங்கங்களிலும் மோசமான நடவடிக்கைகளிலும் மூழ்கி நிற்கிற ஒரு கூட்டம் கிடையாது. அந்த கூட்டம் உள்ளம் பயப்படுகிறது என்று சொன்னால் பாவம் செய்ததினால் அவருடைய உள்ளங்கள் பயப்படுகிறது அல்ல. உண்மையில் அவருடைய உள்ளம் எதற்காக பயப்படுகிறது தெரியுமா? அவர்கள் உண்மையில் தொழுதவர்கள்,
உண்மையில் நோன்பு வைத்தவர்கள், உண்மையில் ஜகாத்து கொடுத்தவர்கள், கடமையானால் ஹஜ்ஜும் செய்தவர்கள், எல்லா அமல்களையும் செய்துவிட்டு அந்த அமல்களை படைத்த அல்லாஹ் அங்கீகரிப்பானா என்ற உணர்வோடு அவருடைய உள்ளங்கள் பயந்து நடுங்குகிறது. அதைத்தான் அல்லாஹ் வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், தங்கள் ரப்பின் பக்கம் நாங்கள் மீண்டு செல்லுவோம் என்று சொல்லுகிற அந்த உணர்வோடு அஞ்சி நிற்கிற உள்ளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் அமல் செஞ்சிட்டு நாமளே நம்மளை தன்னிறைவாக பார்க்கிறோம், நாங்களே நம்மளை மார்பு தட்டி கொள்ளுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அப்படி கிடையாது. ஒரு முறை ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். என்ன சொல்லிக்கொண்டு ஓடி வருகிறார்? நாஃபக ஹன்தலா, ஹன்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹன்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹன்தலாவிடத்திலே நயவஞ்சகம் குடிகொண்டு விட்டது அப்படி என்று ஓடி வருகிறார். சந்திக்கிறார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் ஹன்தலாவே நீங்கள் இப்படி ஹன்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வருகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அந்த உன்னத பாசறையில் வளர்ந்த அந்த நபித்தோழர் சொல்றாரு, இதோ நான் அல்லாஹ்வுடைய தூதரின் சபைகளிலே வந்து உட்காருகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த சன்மார்க்க போதனைகளை நான் என் செவிதாழ்த்தி கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி பேசுகிறார், உள்ளம் நடுங்குகிறது. மன்னரையை பற்றி பேசுகிறார், உள்ளம் நடுங்குகிறது. நரகத்தை பற்றி பேசுகிறார், உள்ளம் நடுங்குகிறது. சுவர்க்கத்தை பற்றி பேசுகிறார், ஈமான் அப்படியே அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. ஆனால் என்னுடைய வீட்டிற்குள் நான் சென்று விட்டால், என் குடும்பத்தோடு நான் கலந்து விட்டால், என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்று வந்து விட்டால் என்னுடைய ஈமான் அப்படியே சடுதியாக குறைந்து கொண்டு செல்லுகிறது. அப்படி என்றால் இரட்டைத்தனமான ஈமான் என்னுடைய உள்ளத்தில் குடிவந்து விட்டதோ என்று அஞ்சுகிறேன். அதனால் தான் நாஃபக ஹன்தலா, ஹன்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லிக் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை செவியேற்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையிலையும் நானும் அதே ஒரு நிலையை உணர்ந்து கொள்கிறேன். வாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போவோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போறார். போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அப்படியே மறுமையோடும் மஹ்ஷரோடும் தொடர்பு பட்ட வார்த்தையை பேசுவீர்களாக இருந்தால் மலக்குமார்கள் உங்களுக்கு வந்து முசாஃபஹா செய்வார்கள், கைகுலுக்குவார்கள். ஆனால் மனித வாழ்வு என்பது அப்படி கிடையாது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு குறித்த நேரம் இருக்கிறது. குடும்பத்திற்கு ஒதுக்க வேண்டிய நேரம், குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய நேரம், அப்படி என்று ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு வகையான நேரம் இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், உறவுகளே, அந்த சஹாபாக்களுடைய அச்சம் எது குறித்திருந்தது? அந்த சஹாபாக்களுடைய எதிர்பார்ப்பு எது குறித்திருந்தது? அவர்கள் செய்த அமல்களுக்கு ஒரு அளவீட்டிலாவது நாங்கள் அமல் செய்திருப்போமா? அவர்கள் தொழுத அந்த தொழுகையின் அளவீட்டிலாவது நாங்கள் தொழுதிருப்போமா? இல்லையே அன்பார்ந்தவர்களே. ஆனால் எங்களுடைய மார்பு தட்டி நாங்கள் சொர்க்கவாதியை போல நினைச்சுக்கொள்றோம். அல்லாஹு தாலா நபிகளார் உயிர் வாழுகிற நேரத்திலேயே அவருடைய கரத்தில நயவஞ்சகர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தினார். ஒரு பட்டியலை அல்லாஹு தாலா கொடுத்தான். அந்த பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லுகிற நபித்தோழர் இடத்துல ஒப்படைத்தார். நம்பிக்கைக்குரிய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்திற்கு பின்னாடியும் அதை பேணுதலாக பாதுகாத்து வைத்தார். ஒரு முறை இந்த உம்மத்தில இஸ்லாமிய ஆட்சி அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர், அதற்கு பின்னாடி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படிப்பட்ட ஒரு மகா உத்தமர் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர், அப்படிப்பட்ட ஒரு மகான், அவர் என்ன செய்கிறார்? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார். வந்து சொல்லுகிறார்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களுடைய கரத்திலே நயவஞ்சகர்கள் யார் என்கிற பட்டியலை தந்திருந்தார் அல்லவா, அந்த பட்டியலை கொஞ்சம் தாருங்கள், நான் கொஞ்சம் பார்க்க போகிறேன். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கைக்கு தக்கவாறு என்னுடைய கரத்திலே ஒப்படைத்தது, அதை உங்களுக்கு நான் தர முடியாது. அவர் கேட்கிறார், என்னுடைய பெயர் அதிலே இருக்கிறதா என்று உங்களுக்கு தர முடியாவிட்டாலும் இந்த பெயர் நான் ஒரு நயவஞ்சகன் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்திய விதத்தில் இருக்கிறதா என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அல்லாஹு அக்பர். எங்க நாம் இருக்கிறோம்? யார் அந்த மனிதர்? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவினால் 10 சஹாபாக்களை சொர்க்கவாதி என்று சொன்னார்களே, அந்த 10 பேரில் இரண்டாவதாக சொன்ன பெயர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர். அந்த மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரின் கொடுத்த அந்த பெயர் பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக கடந்து போகிறோம் அன்பார்ந்தவர்களை, சர்வ சாதாரணமாக கடக்கிறோம். எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்ற ஒரு மறுபரிசீலனையை எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், லை யுதுகில அஹதன் அமலுல் ஜன்னah, உங்களில் யாரையும் அவர் செய்கிற அமல் சொர்க்கத்திற்குள் கொண்டு போய் சேர்த்திட மாட்டாது தோழர்களே என்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுடைய அமல்களை எல்லாம் தூரம் வையுங்கள், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அமல் எவ்வளவு மகத்தானது. அல்லாஹ் தஆலா சூரா அல் ஃபத்ஹ் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், நபியே நீங்கள் செய்யக்கூடிய பாவம் முன் சென்றது பின்வரக்கூடிய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் வாக்கு தந்த ஒரு உன்னதமான நபி. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செய்கிற அமலும் உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்காதா? வலா அன்த யா ரசூலல்லாஹ், உங்களையும் போய் சேர்க்காதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை தோழர்களே, என்னையும் அந்த அமல்கள் சொர்க்கத்தில் சேர்த்திடாது. இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிஃபத்லி வ ரஹ்மா, அல்லாஹ் அவனுடைய அருளினால், அவனுடைய அன்பினால், அவனுடைய காருண்ய தன்மையினால் என்னை அவன் சூழ்ந்து பொதிந்து கொண்டாலே நானும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது தோழர்களே என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது? எங்களுடைய அமல்களை எல்லாம் செய்துவிட்டு, யா அல்லாஹ் நான் தொழுது விட்டேன், உனக்காக நின்று வணங்கி விட்டேன், நீ செய்கிற சொல்லுகிற கடமைகளை எல்லாம் முறையாக நிறைவேற்றி விட்டேன், ஆனால் அந்த அமல்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்த உள்ளங்கள் நம்மில் எத்தனை பேர்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய அமல்களை குறித்து ரப்பிடத்திலே கையேந்திய உள்ளங்கள் நம்மில் எத்தனை பேர்? கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். சில நேரம் நாங்கள் தர்மம் செய்திருப்போம், எங்களை அறியாமலேயே ஷைத்தான் குறுக்கிட்டு நாங்கள் செய்த அமலை அவன் பக்கம் வஸ்துதியாக திருப்பியிருக்கலாம். மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று தர்மம் செய்திருக்கலாம். நாம் சில நேரம் தொழுதிருப்போம், எங்களுடைய தொழுகையை ஷைத்தானுடைய குறுக்கீட்டின் காரணமாக பிற மனிதன் என்னை ஒரு தொழுகையாளே என்று வர்ணிக்கிற விதத்தில் நான் தொழுதிருக்கலாம். நான் ஜக்காத்து கொடுக்கிற பொழுது ஊருக்கு அள்ளி கொடுக்கிற தனவந்தன் என்று பெயர் சொல்லணும் என்பதற்காக நான் சில நேரம் செய்திருக்கலாம். என்னுடைய அமல் ஊர் மக்கள் எல்லாம் என்னை ஹாஜியார் என்று சொல்லணும் என்பதற்காக நான் ஹஜ் செய்திருக்கலாம். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருந்தது என்பதை நாங்கள் அறிவதை விட என்னை படைத்த அல்லாஹ், உங்களை படைத்த அல்லாஹ் நன்கறிந்தவன். அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், யா அல்லாஹ், சிரமங்களுக்கு அப்பால் நான் அமல் செய்திருப்பேன், சிரமங்களுக்கு அப்பால் நான் நின்று வணங்கி இருப்பேன், சிரமங்களுக்கு அப்பால் பிறருக்கு ஈந்து அள்ளி கொடுத்திருப்பேன், பல கஷ்டங்களை கடந்து நான் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றி இருப்பேன். யா அல்லாஹ், என்னுடைய அமல்களில் எந்த குறையையும் நீ ஏற்படுத்தி விடாதே, அந்த அமல்களை நீ எனக்கு ரொம்ப பரிபூர்ணமாக தந்துவிடு என்று ரப்பிடத்தில் நாங்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அமல்களை வைத்து மமதை கொள்ளுகிற நாம் நம்மளை சொர்க்கவாதி என்று எடை போடுகிற ஒரு வாழ்க்கை அன்பார்ந்தவர்களே கண்டிப்பாக எமக்கு வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். எங்களுடைய அமல், அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, வகுலூபுஹும் வஜிலத்துன்,
அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், தங்கள் ரப்பின் பக்கம் நாங்கள் மீண்டு போவோம் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அஞ்சி நிற்கிற அந்த உள்ளம், அந்த உள்ளத்தை ரப்பிடத்திலே நாங்கள் கேட்போம். அப்படிப்பட்ட உள்ளத்தை தாயா அல்லாஹ், அந்த இறையச்சத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் பலில்லாஹு அஅலமு பிமனித்தகா, உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் உங்களில் யார் அவனை ரொம்ப அதிகமாக அஞ்சி நடக்கிற கூட்டம் என்பதாக. ஆதலான நண்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அமல்களை பாதுகாக்கிற வழிகளை தேடுவோம், பாவங்களிலிருந்து தூரமாகுவோம். அமல் செய்தால் அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்ற எதிர்பார்ப்போடு வாழுவோம். வல்லவன் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய அமல்களில் எந்த குறையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள போதுமானவன். பிரார்த்தனை செய்ய அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இருக்கரம் ஏந்துவோம். படைப்பாளன் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டு சுவர்க்கத்தில் சேர்ப்பானாக என்கிற ஒரு அழகான பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே எடுத்துரைத்தவனாக என்னுடைய உரைவுக்கு முடிவு வைக்கிறேன். வா ஆஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.